சூர்யா சொல்லு சூர்யா, வண்டி ஸ்டார்டிங் இருக்கும்போது கீர் போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ ஏன் சொல்லணும்? அதுக்காக சொல்லி ஆகும்ல. இப்போ ஸ்டார்டிங் இருக்கும்போது நம்ம கீர் போடும்போது நம்ம நீ காலை எடுத்துட்ட, கிளச்சிருந்து காலை எடுத்துகிட்டு கீர் போட்டான்னு கேட்டால் அப்புறம் எப்படி போக முடியும்? வண்டி டக்குன்னு ஆஃப் ஆகிடும். டூ வீலரே இருக்குது, நீ வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கிற கீரில் போட்டு நீ டக்குன்னு கிளச்சி விட்டா வண்டி ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி தான். போகலான்டா, நான் உட்காந்துட்டேன் நியூட்ரு பண்ணியா? இது நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்குன்றேன். இது நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்குன்றேன். கை வை. எத்தனை கிலோ போகலாம்? வேலை என்ன வேலை? உன்னை என்ன எங்கே வச்சுருக்கேன்? நீ என்ன எப்படி பண்ணுற? ஏன் வேலை? வேலை மறக்கக்கூடாது. வேலை நம்ம லிவர் நாங்கள் என்னமோ பேசிட்டு போகிறோம். டிரைவர் வேலைக்கு வந்தால் டிரைவர் வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். வேலை தேடிக்கிட்டு போட்டுருக்கோம். வேலை அது எக்ஸாக்ட் மிதிச்சு இதுவும் கரெக்டு தான், பட் அந்த டைமில் தேடிக்கிட்டு போட்டுருக்கோம். ஆல்ரெடி மறுபடியும் பட் அவருக்கு அந்த பாஸ் லைட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் நம்ம நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிறாருல்ல, அதனால் அந்த பாஸ் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவரை ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தால் நீ லெஃப்ட் வா, இல்லைன்னா இதுலேயே போ. பட் என்ன கீர் என்ன பண்ணியிருக்கோம்? போகலாம் போகலாம். ஏன் இப்படி வளர்க்க டைமே பிரேக் பிடிச்சி காலை மடக்கி வச்சுக்கோங்க. ஐயோ மடக்க வேற முடியலடா. வழுக்க டைமை பிரேக் பிடிக்கக்கூடாது. வேலை நான் நீங்களாம் தெளிவாக வண்டி ஓட்டினா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்டா, சும்மா தான் உட்காந்துருப்பேன். அவரை ஓவர்டேக் பண்ணலாம். வேலை பரவாயில்ல, அவ்வளோதான். லேட்டாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணு, நமக்கு இன்னும் டைம் இருக்குது. அது பின்னாலேயே போனீங்கன்னா என்னால் ஓவர்டேக் பண்ண முடியுமா முடியாது தெரியாது. லைட்டாக இப்படி வந்து இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா முன்னால் வண்டி இருக்கா இல்லையான்னு தெரியும். தெரியுதா? நாலு ரோடு வருது, எக்ஸைட்டர் விட்டு லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. சுச்சுவேஷன் பார்த்து உனக்கு என்ன கீர் வேணுமோ அந்த கீர் போட்டுக்கணும். போகலாம். டக்குன்னு எடுத்துக்கணும், டக்குன்னு ஓடிக்கணும். மீதி நல்லா இருக்கு. பரபரப்பு இல்லாமல் அப்படி ஃபீல் பண்ணி அப்படி ஓட்டு. வேலை 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 பரபரப்பாக அந்த வேலையை செய்யணும்னு நினைக்காம ஃபீல் பண்ணி ரசிச்சு போட்டு அந்த எக்ஸைட் மிக்கி நாலாவது கீர் போட்டுக்கணும். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுறாரு வரல. வீடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டேன். அந்த வேலை அவர் செஞ்சுருக்கணும், செஞ்சிடக்கூடாது. வேலை தப்பு யாருது? வேலை ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. வேலை எத்தனை கீர் போட்டப்போ வேலை பரபரப்பாக ஓட்டாத. எத்தனை கீழ இருந்துச்சு தம்பி? எத்தனை கீழ இருந்துச்சு? வேலை ஹலோ தங்க வாடா. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக. வேலு பரபரப்பாக ஓட்டாத அண்ணா. அப்புறம் எப்பவுமே காமெடி பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், சிரிச்சுட்டு இருக்க மாட்டேன். சரியா? போகலாம். நீ எத்தனை கீர் போட்ட? வேலை நீ எவ்வளோ போட்ட? நான் எத்தனை போட்டிருக்கேன்? நீ தேடிக்கிட்டு நம்ம கீரை ஃபீல் பண்ணி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி கீர் போடணும். வேலை பரபரப்பாக வண்டி ஓட்டாது. எக்ஸைட் மீக்க காலை எடுக்கும் போதில் காலை எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணு. நாலாவது லைட்டாக டச் பண்ணு. மறுபடியும் லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிடச்சி, லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிடச்சி. சுச்சுவேஷன் ஏன் பண்ணி அழகாக தெரியும். கீழே வந்தால் தான் செகண்ட் கீர் போடணும். ஃபோர்த்து கீர் அந்த இன்ஜின் நாய்ஸே வெளியே கேட்கக்கூடாது. வேலை அப்படி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிடச்சி.
ஹாரன் எடுத்துருக்கு அப்படி கீர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பரபரப்பில் அதை ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படியே லைட்டாக பிரேக் இல்லை வேண்டாம் இல்லை, டக்குன்னு ஒரு பிரேக் அடித்தா வண்டி உள்ளே போயிடும். கரெக்டாக பிரேக் எக்ஸைட் மிதிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் கேப் விட்டு எக்ஸைட் தொட்டு போகலாம். தேடிக்கு அவ்வளோதான், எக்ஸைட் அவ்வளோதான். வர இப்போ வண்டி ஸ்மூத்தாக போதா வரன்னு போகலாம். வண்டி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு ஸ்பீட் பிரேக். கார் அவ்வளோதான் வேணும், இப்படி தான் ஓட்டணும். நம்ம கீர் மாற்றுறது எக்ஸைட் பண்ணிக்க எதுவுமே வண்டிக்கு உட்காந்துருக்கு தெரியக்கூடாது. அவ்வளோ சாப்பிட்டா ஹேண்டில் சரியா? ஏன் வேணும் இங்கே அண்ணா திடீர்னு போனாங்க 20க்கு மேலே தான் இருக்கும். ரோடு தான் வலுக்கட்டாயமாக இருக்கக்கூடாது. மெல்ல காலை எடுத்துமா, எக்ஸைட்லேருந்து காலை எடுத்து லைட்டாக பிரேக் பிடிச்சுமா, என்ன சுச்சுவேஷனை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். மட்டும் எங்கள் ஸ்பீட் பிரேக்கு எக்ஸைட்டை விட்டு லைட்டாக பிரேக் பண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் மெயிலாக இப்போ ஸ்பேஸ் இருக்குது. இது வெயிட் பண்ணுறேன். 20 கீழே வருதான்னு பாரு, வந்து செகண்ட் கீர் போகுது. அவ்வளோதான். இப்போ காலை எடுத்துட்டு ஆனால் ஸ்மூத்தாக போகும். திருப்பி நம்ம ரோட்டில் இண்டிகேட் லெஃப்ட்டு போடுவோம், அங்கே நிறுத்தணும். லெஃப்ட் வந்து லெஃப்ட் வந்து போக மாட்டேங்குது. போகும். இப்போ எக்ஸைட் மிதிக்காது நம்ம நிறுத்தணும். பரவாயில்ல, லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போடு. கார்த்தி நான் காலைல வந்துடுறேன். சரிங்க. அவ்வளோதான். 2 காலை எடுத்து ரிலாக்ஸ் ஆகிக்கும். சரியா? அவனை தூக்கிட்டு வண்டி போய் ஏற நேரத்தில் இறங்கிக்கும். ஓகே கேட்டேண்ணா, கூப்பிடுங்க. அதே டைமிங். ஆமாம் ஓகே சரி வந்துடுவேன். சரி தம்பியா. சரி தூரத்து வந்து நல்லா சார் தம்பி, தூரத்து வந்து நல்லா சார் போகலாம். இல்லை அவ்வளோதான். அது இறங்கி முடிச்சுட்டா வேலை முடிச்சுட்டாக்கு கிளம்பிடுங்க. நீ என்ன அங்கேயே நின்றுக்கவே இருக்கு, வண்டியில் இப்படி உட்காந்து போகலாம். திருப்புலா வேலை லைட்டாக மூவ் பண்ண வேலை. அவரையும் விட்டுரு வேலை, அவரும் போட்டோம். அவர் என்ன பாவம் பண்ணார்? 3 பேர்த்துக்கு வெளியே விட்டேன். அது நம்மளும் தான் இருக்கும். ஹலோ ஏம்மா என்னம்மா? அவன் எந்திரிச்சிட்டானான்னு கேட்பாரு. நான் என்னடி பண்ணேன், அவன் எடுத்துருப்பாங்க போடுன்னு போட்டானா நான் தேடி கேட்டு அப்படியே கொண்டு போய் கொஞ்ச நேரம் வெயிலில் போடு. போனோம் வெளியே வெயில் சுருக்குன்னு அடிக்குது. பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணி பிரியோஜனம் இல்லை, கொப்பேன் மூடிட்டு வேலை செய்டி. கொப்பேன் ஃபஸ்ட்டு கீட். என்ன டென்ஷன் ஆகிட்டீங்க? ஆமாம் ஃபுல்லாக விடணும். இண்டிகேட்டர் போட்டுருக்கேன். வெளியே இப்போ நான் எங்கே வெளியே உட்காந்துருக்கேன்? இங்கே தானே உட்காந்துருக்கேன். வீட்டில் துணி காய போடலைன்னா துணியை காய போடணுமா, எங்கிட்ட ஃபோன் பண்ணி பதில் கேள்வி கேட்கணும். இல்லை அவங்க தான் காய போடணும். செகண்ட் பையனோட யூனிஃபார்ம் காய போடணுமாம்மா. இப்போ அதை அவங்க காய போடணுமில்ல. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுதா? நானே வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கன்னா இப்படி ஓட்டுறானேன்னு ப்ரெஷரில் உட்காந்துக்கிறேன். 4 நாள் எப்படி ஓட்டின பையன் திடீர்னு இப்படி ஓட்டுறானே. அதை மெயினில் பதிவு பண்ணிக்கவே அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸைட் டக்குன்னு டிக்கெட் போட்டுரு. டக்குன்னு எக்ஸைட் அவ்வளோ பின்னால் வரணும் விட்டுறாது. அவ்வளோ அப்படியே போயிடலாம். அவ்வளோ அடுத்த அடிக்குது. சேடு ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணு.
லெஃப்ட் வந்திருக்க கூடாது. சரி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு 20க்குள்ளே வந்துடுச்சு செகண்ட். அப்படியே மெயின்டைன் பண்ணு, அப்படியே மெயின்டைன் போகும் அடுத்தாது எக்ஸைட்டை நிற்கக்கூடாதுடா. கிளச்சை மெயின்டைன் பண்ணு. நீ அப்படியே மெயின் விட்டால் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். மறுபடியும் டக்குன்னு எக்ஸைட் வரக்கூடாது வேலு. டக்குனு எக்ஸைட் போடிடும். மெயின் விட்டால் இன்க்ரீஸ் ஆகணும், மெயின் விட்டால் தேடிக்கிட்டு போடணும். அப்படி அதை அப்படி ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். பட் ஸ்பீடு மட்டும் குறையக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கும். புரியுதா? போகலாம். எல்லாமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை மட்டும் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கும், அவ்வளோதான். போயிட்டே இருக்கும். ஏய் தூங்காமல் போடா. காலங்காத்தால தூங்கிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நேரம் வீட்டில் தூங்கிட்டு தானே இருந்தேன். போலாம். நல்லா இருக்கு. ரிலாக்ஸ் 5 இல்லைங்க வேணாம். ரிலாக்ஸ் வண்டி ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் ஆகணும். ஓகே சரியா? கீர் இருக்கேன்னு மாற்றக்கூடாது வேலு. அவ்வளோ ஸ்பீடை கரெக்டாக அச்சீவ் பண்ணணும். அது கீருக்கு ஏற்ற வேல்யூ கொடுக்கணும். ஆனால் இப்போ பிரேக் விட்டு பண்ணி லேட்டாக எக்ஸிட் பண்ணி அதே ஸ்பீடில் போகணும். போதுதான். அது அப்படி சாப்பிட்டு அப்படி ஓட்டணும் வேலு. நான் சொல்கிற ஃபீல் உனக்கு புரியுதா? நீ சொல்கிற ஃபீல் எனக்கு புரியுதுன்னா, ஆனாலும் 5வது கீர் போட்டு போயிடல. பட் நம்ம போட்டது 3வது கீர். நான் சொல்கிறது மெயினில் வச்சு போகணும். அந்த ஃபோர்ஸ் வேணாம். சரியா? என்ன சூர்யா வாயில் கை வச்சு அமைதியாக உட்காந்துக்கிறேன். கேட்டால் அண்ணன் திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாரே ஃபோனில். 5 நாளாக வரமே 5 நாளாக வரமே 5 நாள் இப்படி டென்ஷன் ஆகி பார்த்ததே இல்லையே. நைட்டே துணி துவைச்சிட்டாங்க. இதில் துவைச்சிட்டாங்க. வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்துட்டாங்க. என் பையனும் பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் எப்போயும் பெட்ரூமில் காய போடுவாங்க. வீட்டில் ஃபேன் ஓடும்போது இப்போ காய போட்டுருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஃபோனுன்ற ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாங்க, டேபிள் மேலே அப்படியே வச்சுட்டாங்களா இருக்கு. காயப்படம் டேபிள் மேலே அப்படியே வச்சுட்டாங்க. சரி இவங்க அதை பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க அதை என்ன பண்ணணும்? சரி இப்போ நான் வெளியே போயிட்டான். டிரைவிங் கிளாஸில் இருக்கான். தேடிக்க இல்லை அது விழுகாமையில் இருக்காது வேலை. காலை எடுத்து லைட்டாக எக்ஸலைட் அவங்க அதை பார்த்துட்டாங்களா சூர்யா. அது கொண்டு வந்து சரி இவன் தான் இல்லை வீட்டுக்குள்ளே. இப்போ நாங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டு தானே? போகவும் முடியாது. டக்குனு அதை எடுத்து காய போட்டு அவங்க வேலையை செய்யணுமா? எனக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட ஏங்க காய போடலன்னு கேள்வி கேட்கணும். நான் சொல்ல இப்போ அதை அந்த நேரத்தில் அவங்க பண்ணுறது தவறுன்னு நமக்கு அதை ஏற்றுக்க மாட்டேங்கும் போது நமக்கு டக்குன்னு ஒரு மாதிரி போவாங்க. இமீடியட்டாக அங்கே என்ன பண்ணால் டக்குன்னு அதை காய போட்டோமா ரைட்டு. அது ஒரு மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே என்ன காயுதோ காயிட்டோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத செலுத்தணும். அதை விட்டு போட்டு ஆளே இல்லாத ஆளுக்கு ஃபோனை போட்டு ஏங்க இப்படி பண்ணீங்க நான் கேட்டால் அப்புறம் லவ் பண்ணுவோனா இல்லையா? நான் அது ரொம்ப கஷ்டீங்க. புரியல. ஹார்ன் அடிச்சு பத்தலை ஹார்ன். அவ்வளோதான். அவரை விட்டுரு. லைட்டாக பிரேக். அவ்வளோதான். போகலாம். டக்குன்னு பரபரப்பாகாது. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பெரிய சுச்சுவேஷன் இல்லைடா வந்து. அதனால் டக்குன்னு ஒரு மாதிரி பரபரப்பாக. நான் இந்த வீட்டுக்கு போய் லவ் பண்ணுவேன் பாரு. அதுதான் இன்னும் நல்லா இருக்கு. நேற்று லவ் பண்ணி தான் குடும்பத்தோட வண்டியில் கீழே விழுந்துட்டோம் 2 வீலரில். ஆமாம். நான் இங்கேருந்து டிரைவிங் முடிச்சுட்டு போகும்போது டைம் எவ்வளோ? 9 மணி. 9:10 அவனை ஸ்கூலில் விடணும்.
சரி வீட்டுக்கு போன என்னட்டாங்க எங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கட்டாங்க. நான் அவசரமாக பூரா தூக்கி வண்டியில் மாட்டிடலாம். ஸ்நாக்ஸும் வாங்கியாச்சு, வாங்கி டப்பாலையும் போட்டாச்சு. டப்பாவில் போட்டுட்டு இவங்க டக்குன்னு வண்டியில் ஏறணுமா நின்றுக்கிட்டு இருக்கணுமா? திரும்பி நின்றுக்கிட்டே இருந்தா டக்குன்னு ஏறியும் கொப்பேன் அப்படின்ட்டேன். இன்றைக்கி லெஃப்ட் போட்டுக்கிட்டு அதை தாண்டி நின்றுங்களா? டக்குன்னு ஏறி கொப்பேன்ட்டேன். அங்கே தெரிஞ்ச லேடிஸ் ஆல்ரெடி 2 பேர் இருந்தாங்க. டக்குன்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணவும் அவங்க 2 பேர் சிரிச்சிட்டாங்க. எங்கே நீ லெஃப்ட் எங்கே எப்படியும் அந்த மரத்துக்கு இல்லை அந்த தார் பை போட்டுருக்காங்களா ப்ளூ கலரில். பட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் பார்த்தா இந்த மிரர் யூஸ் பண்ணியிருக்கணும் வேலு. பட் நீ பார்த்தது நான் பார்க்கல. இது பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஓகே, நீ பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஓகே, ஹேண்ட் பிரேக் சாவியா போனா பிரச்சனை